நாட்டிலே இருக்கின்ற கிட்டத்தட்ட 75% மேலான கட்சி கொடிகள் இந்த கூட்டத்தில் இருக்கிறது. பெரும்பான்மை சாதிக்கலாம் இங்கே ஒன்றிணைத்திருக்கிறார்கள். ஏன் என்று சொன்னால் இந்த நாட்டிலே சமூக நீதி மலர வேண்டும், சமூக நீதிக்கு பாதுகாப்பு வேண்டும், சமூக நீதிக்காக சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்றுதான் ஒரே முழக்கமாக இங்கே இருக்கின்றது. வேறு வழியில்லை, திமுக அரசிற்கு வேறு வழியில்லை. ஏதேதோ காரணங்களை சொல்லி இதை சமரசம் செய்து விடலாம், எங்களுக்கு பங்கு இல்லை, நாங்கள் பொறுப்பு இல்லை, இது மத்திய அரசு என்று ஒதுக்கி விடலாம் என்று நினைத்தார்கள். ஆனால் இன்றைக்கு வேறு வழி இல்லை. இதற்கு உதாரணமாக பல மாநிலங்கள் இருக்கிறது. ஆகவே சாதிவரி கணக்கெடுப்பை நடத்தித்தான் ஆக வேண்டும் என்கின்ற ஒரு கட்டாயத்திற்கு திமுக இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இங்கே பேசியிருக்கின்ற பெரும் தலைவர்கள், பல்வேறு தலைவர்கள் வேறு வழியில்லை, நடத்திதான் ஆக வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இன்றைக்கு சமூக நீதி பேரவையாக அனைத்து சாதிகளும் ஒன்றிணைக்க வேண்டும் என்று இன்றைக்கு ஒன்று கூடியிருக்கிறார்கள். ஆனால் எங்களுடைய தலைவர் பூவை மூர்த்தியார் அவர்கள் முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பாகவே அன்றைக்கு புரட்சி பாரதம் இயக்க பேர் வைப்பதற்கு முன்பாக சமூக அமைப்பாக இருந்த ஏபிஎல்எஃப் என்கின்ற அமைப்பினுடைய மாநாடு இதே தீநகர் பகுதியில் நடைபெறுகின்ற பொழுது இதற்கு சிறப்பு விருந்தினராக மரியாதைக்குரிய பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் கலந்து கொண்டு மேடையிலே அமர்வதற்கு தலைவர்கள் அமர்வதற்கு பெரிய நாற்காலிகளை, அதாவது விஐபி சேர்களை மேடையிலே போடப்பட்டிருந்தது. மருத்துவர் ஐயாவிற்கு மட்டும் தனியாக அதைவிட ஒரு சிறந்த ஒரு சேராக நாற்காலியாக போடப்பட்டிருந்தது. மேடையில் ஏறியதும் ஐயா அவர்கள் சொன்ன முதல் வார்த்தை, நான் எடுத்திருக்கின்ற இந்த முயற்சி நான் முதலமைச்சராக ஆவதற்கோ அல்ல, இந்த நாட்டிலே ஒரு தலித் முதலமைச்சராக வர வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு நான் ஆரம்பித்திருக்கின்றேன். அது வரையிலே இது போன்ற நாற்காலிகளில் நான் உட்கார மாட்டேன், இது தம்பி மூர்த்தி அமர வேண்டிய நாற்காலி என்று எங்களுடைய தலைவர் மூர்த்தியார் அவர்களுடைய கையை பிடித்து அமர வைத்தவர் புரட்சிக்கு சொந்தக்காரர் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள். ஏன் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன் என்று நீங்கள் நினைப்பீர்கள். தமிழகத்திலே டாக்டர் அம்பேத்கருடைய கொள்கைகளை முழங்கி நடத்துகின்ற இயக்கங்களை விட அதிகமாக அம்பேத்கருக்கு திருவுர சிலையை கண்டவர் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள். இந்த தமிழகத்திலே வட மாவட்டங்களில் 2 சாதிகளும் ஒன்றாக இணைய வேண்டும் என்று போராடியவர் மருத்துவர் ஐயா அவர்கள். ஆகவேதான் அவர் ஒரு புரட்சி வீரனாக இன்றைக்கு நான் இங்கே உச்சரிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அப்படி சமூக நீதி தமிழகத்திலே உருவாக வேண்டும், வட மாவட்டங்களிலே பெரிய சாதிகளாக இருக்கின்ற இந்த 2 சாதிகளும் ஒன்றாக வேண்டும் என்று அன்றைக்கே அவர்கள் நினைத்தார்கள். 2 தலைவர்களும் அன்றையிலிருந்து இன்று வரை மாவட்டங்களிலே அதிகமாக எங்களுக்குள் எந்த விதமான உரசல்களும் ஏற்பட்டது இல்லை. அப்படியும் இருந்தால் அண்ணன் ஏற்பட் மூர்த்தி அவர்கள் இன்றைக்கு சொல்லுகின்றார் இந்த கருத்தை. நாங்கள் 35 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சொல்லிவிட்டோம், எங்களுக்குள் எந்த விதமான கருத்து வேற்றுமை இல்லை. அப்படியே அங்கொன்றும் இங்கொன்றுமாக உரசல் இருந்தால் உடனடியாக அந்தந்த
நிர்வாகிகளிடத்தில் பேசி அதை சமரசமாக நாங்கள் முடித்து வைக்கின்ற வேலைதான் இன்று வரையில் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. பல்வேறு முறைகள் நான் அண்ணன் ஜி.கே. அவர்களை தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறேன், அண்ணன் ஏ.கே. மூர்த்தி அவர்களை தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறேன். அதே போல் முன்னாள் அம்பத்தூருடைய சேர்மனாக இருந்த அண்ணன் சேகர் அவர்களை தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறேன். ஆக எந்தெந்த பகுதிகளிலே இது போன்ற சின்ன ஆரம்பத்திலேயே அதை பிடுங்கிவிட வேண்டும் என்ற நினைப்பவர்கள் நாங்களும் இங்கே மேடையில் இருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியும். ஆகவே வட மாவட்டங்களிலே எங்களுக்குள் இதுவரை எந்த விதமான உரசுகளும் வந்ததில்லை. ஏன் என்று சொன்னால் சமூக நீதியை கடைபிடிக்க வேண்டும், உருவாக்க வேண்டும், அந்த தீயை ஏற்ற வேண்டும் என்று நினைத்தவர்கள் இந்த இரண்டு பெரும் சாதிகளுக்கு சொந்தக்காரர்கள். ஆகவே இது தென் மாவட்டங்களிலே இது பரவ வேண்டும். தென் மாவட்டங்களிலேயும் நாம் ஒன்றாக இணைய வேண்டும். நமக்குள் தமிழகத்திலே எந்த விதமான உரசல்களும் ஏற்படக்கூடாது. அப்பொழுதுதான் இந்த சமூக நீதியை நாம் வென்றெடுக்க முடியும்.